இப்போ கிரைஸ்ட் இந்த சிலுவையின் மரணம் என்பதை ரெஸ்டோரேஷன் அதை அறிந்து இருந்தாதான் நம்ம ரெஸ்டோரேஷன் பண்ண முடியும். நீ உணர்கிற பொழுது உனக்கு மாத்திரமல்ல, உன் தாய் தகப்பன், அவர்களுடைய தாய் தகப்பன், அவருடைய தாய் தகப்பன், ஏன்னா உன் மேல இருக்கிற ஜீன், உன் மேல இருக்க சிந்தைகள், இதெல்லாம் நாட் டைரக்ட்லி யுவர்ஸ். அது நேரடியாக ஒண்ணுதல்ல, உன் தாய் தகப்பன் வம்ச வழிகளாய் உன் மேல இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அழைக்கப்பட்டவர்களாய் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் அப்படி என்று உணர்வுள்ள ஒவ்வொருவரையும் தேவன் மகிமைப்படுத்துவார். ஒருவேளை நமக்கு நம்முடைய காரியங்கள் புரியல, அழைப்பு தெரியல, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்திருக்கேன்னு நினைச்சாலும் கூட God will transform you at the right time when the words are being proclaimed from here. இங்கிருந்து வார்த்தைகள் பிரகடனப்படுத்தப்படுகிற பொழுது உங்களுக்குள்ளாகவே அந்த ஆவியானவர் உங்களை ஆக்டிவேட், ஆவிக்குரிய வல்லமையை உங்களுக்குள் ஆக்டிவேட் பண்ணுவதை நீங்கள் உணர முடியும். அதான் தேவனுடைய வார்த்தை. அருமையான தேவச்சனமே, கடந்த 2 மாதங்களாக ஷஹூப் என்கிற ஒரு எபிரேய வார்த்தை, அது 3 ஆல்பபெட்டிக் ஹீப்ருவை கொண்டது. ஒன்று ஷீ, வாவ், பேத் என்கிற 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு வடிவமைப்பு. இவைகள் வேதாகமத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் கிட்டத்தட்ட 1073 முறைகள் ஒழிக்கப்பட்டிருக்கு. 952 வசனங்கள்ல வெவ்வேறான கோணங்களில் இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. டு டர்ன் பேக், return, repent, refresh, repair, put back, draw back, give back, இப்படி பல அர்த்தங்களை கொண்டது. இதுல பிரத்யேகமாக இந்த ஷஹூப் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் அதற்கு பேர் ரெஸ்டோர். தமிழ்ல ஆதி நிலைக்கு திரும்புகிற ஒரு அனுபவம். ஒருவேளை உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அட்மிட் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு வியாதியின் கொடுமையோடு கூட போயிருப்போம், சரீரத்தில் போராட்டத்தோடு கூட கொண்டு போயிருப்போம். டிஸ்சார்ஜ் 2 வகைப்படும். ஒன்று, இந்த வியாதி குணமாகாது, நீங்க எடுத்துட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கங்க. இன்னொன்னு, இது டெட் பாடி, இப்போ முடிஞ்சு போச்சு கதை. 2 வகைகள். இதையும் தாண்டின ஒரு வகை பூரண குணமாக்கப்பட்ட நிலையோடு கூட நம்மை அனுப்பப்படுகிற அனுபவங்கள். தேவச்சனமே, it depends upon the gene of the flesh. It depends upon the power of antibodies cells in our body. இவைகள் எல்லாம் சரீரத்தில் காணப்படுகிற நோய் எதிர்ப்பு சக்திகளை எவ்வளவாய் இருக்கோ பாடியில, அவைகளோடு கூட ஆக்டிவேட்டட் மெடிசன்ஸை கொண்டு உங்களை டெவலப் பண்ணி அனுப்புகிற ஒரு காரியம் தான் குணமடைந்து வந்திருப்பது. பட் the same disease can occur at any time. டாக்டர் சொல்லுவாரு, கேர்ஃபுல்லா இருங்க, மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்குது, உங்களுக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணிருக்குது, உங்களுக்கு எத்தனையோ விதமான சர்ஜரிஸ்ல இது ரொம்ப முக்கியமானது. யூ ஹேவ் டு பி வெரி பெர்ஃபெக்ட். உங்களை ரொம்ப ஒரு சுத்திகரிப்போடு கூட நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புவார்கள். தேவச்சனமே, சரீரம் வேற, நம்முடைய ஆழியின் ஆவிக்குரிய பவர்ஸ், டெண்டன்சிஸ், ஆக்டிவிட்டிஸ், எமோஷன்ஸ், அது டோட்டலி டிஃபரண்ட் ஃப்ரம் த ஃப்ளஷ். இந்த சரீரமாகப்பட்டது ஒவ்வொரு எலும்பை சுற்றிலும் தசைகளாலும் சதைகளாலும் பின்னப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய சோர்வு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கையை தூக்கிட்டு இதை கொஞ்சம் ஆட்டி பாருங்க. உங்க கையவே கூட ஆட்டி பாட்டு தொடன்னு ஆடிச்சு வைக்கல, உன் டிஷ்யூ பவர் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஃப்ளஷ் இருக்கு, டிஷ்யூ என்ன, அதை ஊடுருவி கட்டி எலும்போது கூட இணைக்கப்பட்டிருக்கிற அனுபவங்கள். When the tissue gets distracted from the flesh and the bone, எப்பொழுது
அது ஊடுருவி கற்றிருக்கிற அந்த கட்டுகள் தளர்க்கப்படுகிறதோ, எலும்புக்கும் சதைக்கும் உள்ள உறவை கொண்டு வருகிற தசைகள் அது கட்டமைக்கப்பட்ட நிலையில் நாம் வாழ்கிறோம். அந்த பாடி ரொம்ப பலவீனம் உள்ள பாடி. ஓட முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட்டா ஜீரணமாகாது. ஒரு ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ, அதனுடைய பவர் இழந்திருக்கிற ஒரு சரீரம். இட் இஸ் நாட் எ ஹெல்தி பாடி. அருமையான தேவஜனமே, நமக்குள்ளாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் வல்லமைகள். What does the word restore, shavub, interpret in our spiritual life? நம்முடைய வாழ்விலே இந்த ஷவூப் என்கிற வார்த்தை நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிற பொழுது it takes all the tests. இந்த பாடி எல்லாவித டெஸ்டுகளுக்கும் உடன்பட்டு how this disease has get interacted with the body. இந்த சரீரத்தோடு கூட அது எப்படி உறவு வச்சிருக்கு? ஜுரம் அவங்களோட உறவு வச்சிருக்கு. அதனால ஜுரம் அது மாட்டு ஏறிட்டு இருக்கு. அதனுடைய பவர். ஏதோ ஒரு வயிற்றுவலியுடைய பவருக்கு உண்டான வைரஸ் உள்ள ஏறிக்கிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஏன் நாம் சரியான அனுபவத்துக்கு போக முடியல? ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிரச்சனைகள்? ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நமக்கு பலவீனம்? 1 பேதுரு 2:24 வாஸ்து பாத்தீங்கன்னா நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அவருடைய தழும்புகளால் குணமாகி முடிச்சிட்டீங்க நீங்க. We have attained the healthy nature of the body in myself என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதே. Why till not? ஏன் இன்னைய வரைக்கும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி, அறிவுபூர்வமான வளர்ச்சிகள் எல்லாம் இருந்தோ ஏன் என் சரீரம் குணமாக்கப்படவில்லை? தேவச்சனமே, அறிவும் விஞ்ஞானமும் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் it has a defeat. அதுக்கு என்னைக்குமே ஒரு தோல்வி என்பது கண்டிப்பா உண்டு. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் கொடுக்கும். அதுதான் ரெஸ்டோரேஷன். நம்ம வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் இன்னும் பெற்று தீரவில்லை. Even we may be on the process of the path of the Lord Jesus Christ. தேவனுடைய பாதைகளிலே நம்முடைய ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். But we have not that shahub. இன்னும் இந்த ரெஸ்டோரேஷன் நமக்குள் வரவில்லை. வேதம் நீ புரட்டி கொண்டே இருக்கும் போது நீ ஒரு 10 வசனத்துல பார்த்தனா ஒரு ரெஸ்டோரேஷன் அங்க இருக்கும். எதை வேணா எடுத்து பாரு. அந்த வேத வசனத்துல இதனுடைய அர்த்தங்கள் பல ஆங்கிள் இருக்கு. இந்த ரெஸ்டோரேஷன் can be explained through 4 R's. ஒரு R replace, ஒரு R renew, ஒரு R revive, ஒரு R return. இந்த 4 R என்கிற ஒரு மகிமையில நாம் நம்மை சீர்படுத்திக்க நம்மளால முடியும். God has given that authority. God has given that power. God has given us the covenant. அது நமக்கு உடன்படிக்கையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. How an injection or a tablet plays a role with our body. இன்ஜெக்ஷன்ல 2 இருக்கு. One is IM and one is IV. Intramuscular நேரா சதையில போடுறது. IV intravenous எங்க போடுவான்? நரம்புல போட்டுடுவான். தேவச்சனமே, இது நரம்போ மஸ்குலர் கிடையாது. நம்முடைய ஸ்ட்ரெயிட்டா நம்முடைய ஆத்மாவுல நம்ம கேட்கிற அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து இந்த டாப் ஹார்ட் உன் புத்தி எல்லாம் சரியா இருந்தா இந்த டாப் ஹார்ட்ல அது ஃபில்டர் ஆகி நேரா பாட்டம் ஹார்ட்ல இந்த ஃப்ளஷ் ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இரத்த நாணல்கள் 42,750 கிலோமீட்டர் நரம்பு மண்டலம் இந்த சரீரத்தில் அதுல பாயிற பொழுது கிட்னிக்கு சோர்ஸ் போகும்போது அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இந்த கிட்னியில் இருக்கிற பிரச்சனையை அது சீர்படுத்துது. ஒரு சிந்தையை சீர்படுத்துது. உன்னை நெகட்டிவா கமாண்ட் பண்ணி கொண்டிருந்த இடத்துல எல்லாம் ஆவிக்குரிய கமாண்டா நீ மாறுகிற. பேயோ பிசாசோ சூனியமோ மாந்திரிகங்களோ ஒரு வல்லமை பெற்ற ஊழியக்கார அவனுடைய பெற்றிருக்கிற கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ப்ரோக்ளைம் பிரகடனப்படுத்துகிற பொழுது பிசாசு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. So we have a formula for restoration. என்ன ஃபார்முலா? a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab என்பது ஒரு ஃபார்முலா. அமெரிக்காவிலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஜப்பான்லயும் சரி, ஏழை நாடாக இருந்தாலும் அங்கேயும் சரி இந்த ஃபார்முலா டிஃபர் ஆகுமா? அருமையான தேவச்சனமே,
whatever doesn't differs is equal to the Lord's proposal. எது மாறாதது என்று சொல்லப்பட்டிருக்கோ அது தேவனுடையதாக இருக்கிறது. மாற்றப்படுகிற நம்முடைய வாழ்விலே we need a change. நமக்குள் சேஞ்ச் ஆக்கப்பட்டிருக்கிற பல சேஞ்சஸ்க்கு ஒரு சேஞ்ச் தேவை. அதுதான் ஷகு. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சேஞ்ச் வேணுமா? சேஞ்ச்னா இந்த சில்லற இல்ல, மாற்றம்ங்கிற சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில. இப்போ ஒரு ஃபார்முலா, இந்த ரெஸ்டோரேஷன் ஃபார்முலால நான் யாரா இருக்கேன், நான் எங்க இருக்கிறேன், நான் எதுவாக இருக்கிறேன், நான் எப்படியாக என் வாழ்க்கை இதுவரைக்கும் நான் கொண்டு போயிருக்கிறேன், என்னுடைய ரெஸ்டரேஷன் எப்படிப்பட்டது, what is the way transforming me to the restoration power. என்னை அந்த மறுரூபமாக்கப்படுகிற அந்த வல்லமைக்கு நேராக என்னை கொண்டு போவது எது? உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் முடியுமா? முடியாதா? அப்ப ஏன் ஆவிக்குரிய போராட்டத்துல ஆவிக்குரியதை அறிந்து கொண்டால் நீ உன்னால போராட முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். உலகம் ப்ராப்ளம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கடுகு தான். அந்த கடுகு கிட்ட வச்சு பார்த்தா ரொம்ப பெருசா தெரியும், கடுகு தூரம் வச்சு பார்த்தா சின்ன தெரியும். பின்னாடி தூக்கி போட்டுருங்க, போய் கண்டுபிடிக்க கூட முடியாது போட்டது. ஆனா இந்த சின்ன கடுகு போல இருக்கிற உலக கவலை, உலக பிரச்சனைகள் நம்மளை அசைச்சு எடுக்குது, நம்முடைய அப்ரூவ் பண்ணுது, நம்ம இருக்க வேண்டிய நிலையை விட்டு நம்மளை பிடுங்க பார்க்க. தேவச்சனமே, ஆண்டவர் நம்ம மேல ஒரு ரெஸ்டோரேஷனுக்கு கொடுப்ப அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இப்ப முதலாவது நான் எங்க நிக்கிறேன், எப்படி என்ன அவர் ரெஸ்டோர் பண்ணினார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30 32க்குள்ள நம்மை விளக்கி காமிக்கிறார். அவர் யார் என்பதை காமிக்கிறார். நம்ம எந்த நிலையிலிருந்து வெளியே வந்திருக்கோம் என்ற காமிக்கிறார். நம்மை அதை போலவே இருக்கவும் சொன்னாரு. ஜஸ்ட் ஒரு 3 வசனங்கள் வாசிக்க கேட்போம். எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30 32 வரை. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே அருமையாக தேவன் 3 படிவங்கள்ல நம்மளை நின்று அது என்னங்கிறத கவனிக்க சொல்றார். முதலாவது படிவம் இந்த ஃபார்முலாவில் அன்றியும், அப்படி என்றால் இதுவரையில் நடந்து கொண்டிருந்த உங்க வாழ்க்கை, இன்னைக்கு அவைகள் எல்லாம் விட்டுட்டு நாம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஆகையினாலே இப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. உங்க வாழ்க்கையில் உங்க சுகங்கள், உங்க துக்கங்கள், உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டங்கள், நீங்க செலவு பண்ண பணம், எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணீங்க, அந்த பணத்தை எங்கெங்கெல்லாம் நஷ்டம் அடைந்தீங்க, இந்த சரீரத்துக்குள்ளா இருக்கக்கூடிய தெய்வீகமற்ற கிரியைகள், கற்றுகள், சஞ்சலப்படுத்துகிற அனுபவங்கள், சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கிற அனுபவங்கள், இதிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்குமே தேவை. ஒருத்தருக்கு வேற விதமா ஒரு ப்ராப்ளம், இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமா ஒரு ப்ராப்ளம். ஒருத்தருக்கு சரீரத்துல ஒண்ணுமே கிடையாது, ஆள் பார்க்கறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா மென்டல் ப்ராப்ளம். மன ரீதியிலையும் ஒண்ணு இருக்காது, சரீர ரீதியிலையும் ஒண்ணு இருக்காது. பட் பாவர்ச்சி, ஏழ்மை, எல்லாமே இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது. இப்ப சாப்பிடுறதுக்கு சாப்பிடவும் முடியுது, ஆனா தூக்கம் வரல. ஏதோ ஒரு கோளாறுகள் நம்முடைய சரீரத்தை தொட்டுக் கொண்டு இருக்கிறது, நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எதுவாக இருந்தாலும் மீட்கப்படுகிற அனுபவத்துக்கு நேராக we have been sustained. நிறைய இடத்துல நின்று போய் கிடக்குது நம்ம வாழ்க்கை. நேற்றைக்கு ஒரு குடும்பத்தை நானும் சகோதரர் ஜோசப் சந்திச்சுட்டு வந்தோம்.
எவ்வளவு கட்டுகள் பிரதரங்க? டோட்டல் கட்டு. அப்பா கட்டு இறந்து போயிட்டார். அம்மா பகிரங்கமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். மகன் சுகர் ஒரே ஒரு குலாப் ஜாம் சாப்பிட்டார். ஷூட் அப் ஆகி இது வரைக்கும் 3.25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை சுகர். இது வரைக்கும் 17 ஸ்கேன் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. 2 பிள்ளைகள் தாயோடு கூட வாழ முடியல. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று let us be alerted, கண் விழிப்பாக இருக்கப்பட வேண்டிய நேரத்துக்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். பல சூழ்நிலைகளை கடந்து வந்த நம்முடைய வாழ்க்கை, பல போராட்டங்களை கடந்து வந்த ஒரு வாழ்க்கை, ஏன் என்று கேள்விகள் இல்லாதபடிக்கு அதிலே நாம் பிரயாணம் பண்ணுவதற்காக தேவனுடைய நாமம், it was not crucified on the cross. சர்வ சாதாரணமாக அவர் நமக்காக பலியிடப்படவில்லை. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கோ நமக்கு தெரியாது. பட் அறிந்தவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். காதால் கேட்டவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். என்னைக்காவது ஒரு நாள் the word will be anointed upon him to have a restoration. ஒருவேளை இந்த வார்த்தையில உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ, it will do its job. It will never return without doing its job. அது உங்களுக்குள் கிரியை செய்யாம இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சரி, யார் வேணா எழுதி வச்சுக்கோங்க. யூடியூப்ல கேட்கிற யார் வேணா இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்காவது ஒரு நாள் இந்த வார்த்தை கிரியை செய்துட்டு தான் திரும்ப. இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள், it denotes each and every individual. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றிருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவன் சொல்றாரு, நம்மளை பார்ப்பதற்கு வேணா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உண்டான கிறிஸ்தவ அலங்காரம் நம்மளுக்குள்ள இருக்கலாம். அது அவுட்வேர்டா இருந்தா பத்தாது. ஆத்துமாக்குள்ளையும் கணுக்களுக்குள்ளையும் நம்முடைய தசைகளிலும் சதைகளிலும் ஊன்களிலும் ரத்தங்களிலும் அது எப்படி இருக்கணுமா? இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக அது வேலை செய்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் நாம் விருத்தி அடைகிற அனுபவங்கள். we will be enhanced in the hands of Lord Jesus Christ. We will be established by the Holy Spirit. Hallelujah. நம்ம இந்நாள் வரையில் வேதத்தை வாசித்து இருக்கிறோம், வேதத்தை அணுகி இருக்கிறோம், வேதத்தின் வழியாக அது என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். பட் அறிந்தவைகளை நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருக்கிற வரமுறைகளை அறியாதவர்களாயிருக்கிறோம். We know the formula. வேதத்துடைய ஃபார்முலா தெரியும். அதுல எதை வச்சு அந்த ஃபார்முலாவுடைய ரிசல்ட் என்ன என்பதை நம்ம யாருமே அதை அப்ளிகேஷன்ல கொண்டு வரல. 17 முறை 20 முறை வேதத்தை வாசிப்பது it is not a great adventure. பெரிய சாதனையா? ஒரு வசனம் கிரியை செய்கிறதா? அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். 1000 வசனம் கிரியை செய்ய வேண்டியதில்லை, ஒண்ணு செய்தா அவருடைய கவனன்ட் என்ன செய்து அதையாவது தெரிஞ்சா போதும். நம்மளை காட் கிட்ட க்ளோஸா கொண்டு வருது அவருடைய அதிகாரங்கள். நம்மள நினைச்சா அவர்கிட்ட போக முடியாது. சோ மீட்கப்படும் நாளுக்கென்று பெறப்பட்டிருக்கிற நீ வைத்திருக்கிற அந்த மகத்துவம் இல்ல பரிசுத்த ஆவியானவர், what is his personal reaction upon you? ஓ மேல அவரை கேட்டா என்ன சொல்லுவாரு? இன்னிலிருந்து ஒரு கேள்வியை போட்டுப்பாரு. இதை கேட்காத ஒரு வாழ்க்கை இந்த மூச்சு ஆவிக்குரிய மூச்சு உன்னை உருவாக்கும், உன்னை நடத்தும், உன்னை கொண்டு வெளிச்சத்தை காண்பிக்கும் இருளில் இருக்கிறவர்களுக்கு. உன்னை அவுட்வேர்டா பார்த்து நல்ல பாஸ்டர், நல்ல நீட்டா இருப்பார், நல்லா சொல்லி கொடுப்பாரு,
மின்னுவதெல்லாம் கிடையாது. தேவஜனமே, what is your inner matters to others? உனக்குள் உள் இருப்பது மற்றவர்களுக்கு அது எவ்வளவாய் பயன்படுகிறதாக இருக்கிறது. Not just by giving money, helping money. அதெல்லாம் நான் 1 லட்சம் ரூபாய் திருடிட்டு 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன நல்லவன் எல்லாருமே சொல்லுவான். ஆனா திருடுனது எவ்வளவு? தசம்பாகம் 10,000 ரூபாய் கொடுத்துக்கிறேன். ஆனா நான் நல்லவனா? என்ன செய்து கொடுத்த உங்களுக்கு? திருடி கொடுத்த, ஒருத்த ஏமாத்தி கொடுத்த. Outward expressions. உனக்குள் எந்த வெளிச்சம் அது மனம் வீசுகிறது என்று பாரு. நம்மளை குறித்து 4 பேர் என்ன சொல்றாங்க பாரு. சினிமா தான் பாட்டு இருக்கு, 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. எந்த 4 பேரு? என்ன புரிஞ்சவங்க. தேவஜனமே, இரண்டாவதாக சொல்லுகிறார், ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, சகல விதமான கசப்பும். ஃபார்முலா ஸ்டார்ட்ஸ் ஃபார் ரெஸ்டரேஷன். வெறும் ஃபார்முலாவை எழுதுனாங்க. எது? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத இருங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் வெளிப்படுத்தாதபடிக்கு நம்மளை அழுத்தி போட்டுடும். அன்றியும் எதன் விதமாக என்று கேட்டால் சகல விதமான கசப்பு. ஒரு கசப்பு இல்லை, பல விதங்கள் இருக்கு. சூழ்நிலை கசப்புகள் ஒன்று இருக்கு, சந்தர்ப்பவாத கசப்புகள் ஒன்று இருக்கு. யாருன்னே தெரியாது இவரை குறித்து அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். பிரதர் பத்திரம் அவர்கிட்ட ஜாகிரதையா இருங்க. அவர் யாருன்னே இவர் கேட்கல. அவர் வராருன்னு சொல்லி இவர் என்ன சொல்றாரு, அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பிரதர் ஜாகிரதையா இருங்க, பயங்கரமான கேஸ். அவர் வந்தோடனே இவர் ரியாக்ஷன் பண்ணுவார் அவர்கிட்ட. இவர் யோசனை பண்ணாரு, அவர் இவருக்கு சொல்லி கொடுத்துட்டாரு போல. அவருக்கும் இவருக்கும் என்னென்ன மாதிரி தொடர்பு போகுது பாத்தீங்களா? அவரு இவரு தான். இவங்க 2 பேருக்குள்ள என்னென்ன பிரச்சனை பாருங்க. இந்த 3 பேருக்குள்ள என்ன ஆயிடுது? துக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் பாப்பார். நீங்கள் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம் மற்ற எந்தெந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். The formula denotes many characteristics. இந்த சரீரத்தில் உள்ள கண்ணால பார்ப்பது, காதுல கேட்பது, நாம் பார்ப்பது, தீர விசாரிச்சா கூட இவனுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் மாதிரியே ஆன்சர் அவனை பத்தி வரணும்னு யோசனை பண்ணுவான். யாராவது ஒருத்தர் நல்லா சொல்லக்கூடாது, நீங்க சரியா அவரை புரிஞ்சுக்கல. கிரேட் பாஸ்டர், எனக்கு தெரியும் நீங்க அவரை சரியா புரிஞ்சுக்கல, மோசமான கேஸ் அவர். நல்லா இருக்கிறது நான் என்ன பண்ணிட்டேன்? தேவச்சனமே, உலகம் அப்படி இருக்குன்னா உன்னை என்னையும் மாத்த சொன்னாரு. எனவே நம்ம டைரக்ஷன் ஃபார்முலா கோளாராவை மாத்த, கோளார காமிக்கும். என்ன சொல்லுது? இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கா பாருங்க. உங்களை நான் சொல்ல, என்ன திட்டுறாருங்க? சகல விதமான கசப்பு, கசப்புன்னு தலையை போட்டு எழுது. கோபம் எதற்காக? மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த வித துர்க்குணமும் உங்களை விட்டு. ஃபார்முலா சொல்லுது ABCDE போட்டா இதெல்லாம் எழுதுங்க. பெரிய ஃபார்முலா போடுங்க. ஆமாயா, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதனாலதான் நான் முன்னேறலையா? இங்கே ஆண்டவர் சொல்றார், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. ஒரு கனெக்டிவிட்டியை சொல்றார் ஆண்டவருங்க. அவர் உங்களை மன்னித்தது உண்மையா? எஸ்ன்னா நீங்க மத்தவனை மன்னிக்க வேண்டியது, மன்னிக்கல்னா நம்ம வாழ்க்கை ஒரு டிஸ்டார்ஷன், நிலை குலைந்து போகிற அனுபவத்துக்குள்ள போயிடும். அவர் மேல குற்றம் இல்ல, நாம நம்மளே தேடிக்கிட்ட குற்றங்கள். இந்த குற்றங்கள் எங்க போகும்னா
சரீரத்தினுடைய நாடி, நரம்புகள், கணுக்கள், தசைகள், சதைகள், உறுப்புகள், அவயங்கள், உன்னுடைய இன்னர் கான்சியஸ், சப்கான்சியஸ், அவுட்டர் கான்சியஸ், உங்களுடைய ஆப்சன்ஸ் மைண்ட் கான்சியஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டங்கள் சகலமும் தாறுமாறமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போவான், ஆமாங்க தாறுமாறா இருக்குது. எப்படிங்க தாறுமாறாச்சு? அவருக்கு பிரஷருங்க. எங்க பிரஷருக்கு என்னங்க காரணம்? இப்போ மாத்திரை பிரஷருக்கு கொடுக்கல, பிரஷர் எதனால வந்ததோ அதுக்கு ஏற்றபடி மெஷர் பண்ணி பிரஷருக்கு உண்டான அந்த மெஷர்மெண்ட், அந்த டேப்லெட்டை நீ சாப்பிட்டா மைண்ட் ரெனிவ் ஆகல, பாடியை மாத்திரம் கண்ட்ரோல். ஆனா நம்முடைய தேவன் மைண்ட் ரெனிவல் சொல்றாரு. உனக்கு ஒரு சின்ன ரெனிவலுக்குள்ள உன்னை பாஸ் பண்ணனா நீ எல்லாத்துலயுமே பாஸ் ஆயிடுவ. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. உங்களுக்கு கோபத்தை மூட்டினவன், உங்களுக்கு கசப்பை மூட்டினவன், உங்களுக்கு மூர்க்கத்தை மூட்டினவன், கூக்குரல் இடம்படி உங்களுக்கு சொன்னவன், தூஷணத்தை உங்க மேல விதைச்சவன், துர்குணத்தை நீங்க இப்படிதான் நீங்க பேசுவீங்களா பார்க்கலாம், கோபத்தை மூற்றவனுக்கு முன்பாக நீ எப்படி நடக்கிற? இத்தனை குணங்களும் மனிதன் செயல்படுத்தப்படவில்லை, அசுத்த ஆவிகள். இந்த பூமியில நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த பூமியில 23,000 தலைமைத்துவம் வாழ்ந்த அசுத்த ஆவிகள். இவைகள் ஒன்று ஒன்றுக்கும் கீழாக 7 times அசுத்தாவிகள் இருக்கு. 23,000 into 7 மடங்கு. வான மண்டலத்தின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு சேனை 10 லட்சம். There are many posters. பல சேனைகள் வான மண்டலத்தில் உண்டு. தேவச்சனமே, எதிராளி அவன் துர்குணத்திலிருந்து உனக்கு ஒன்றை செய்கிறான் என்றால் 2 ஆங்கிள் நீ பார்க்கணும். உன்னுடைய ப்ராஸ்பரிட்டி, வளர்ச்சி பிசாசுக்கு பிடிக்கல. சோ யாரை கொண்டு இந்த கோபத்தை மூட்டி உனக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வர முடியுமோ அவனை கொண்டு நீ கோபப்படுவாயானால், நம்ம மெஷர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள பத்தல. நமக்குள்ள மெஷர்மெண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் உடைய பவர் ரெஸ்டோர் ஆக வேண்டிய கண்டிஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அர்த்தம். ஓம் கண்ட்ரோல் ஆவியினாலே உங்ககிட்ட இல்லையா? இன்னொருத்த சொன்ன வார்த்தையினாலே உனக்குள்ள ஒரு கசப்பு உணர்வு ஏறுதா? உங்ககிட்ட டைரக்டா வர முடியல. ஸ்பிரிட் ஆஃப் ஈவில் இன்னொருத்த மூலியமா வருவான். அவனுடைய வேலை ஒரே கல்ல 2 மாங்கா, உன்னையும் கோபப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக்கிடுவான். இன்னொருத்தன் நல்லா இருந்தவனை கோபத்துக்கு உண்டான கிரியை அவன் மூலியமா வெளிப்படுத்த செய்து அவனையும் கல்பிரிட்டா மாத்திடுறான், குற்றவாளியாக. தேவச்சனமே, ஒருவேளை உனக்கு இன்னொருத்தன் மேல கோபத்தை ஊட்டி அவன் எப்படி நடக்கிறான் உன்னை பார்க்கறதுக்கு பிசாசு விரும்புறதுக்கு ஒன்ன இடம் கொடுத்துறாத. அடுத்தது அவன் மூலியமாய் உனக்கு வருமானால் அங்கேயும் நீ இடம் கொடுத்துறாத. நம்ம சொல்லலாம், பிரதர் அவன் தான் செய்தான், என்ன உருவாக்கிட்டான். மாதிரி இன்னைக்கு குடும்பம், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப், இதையும் தாண்டி ஒரு கடையில நின்றுகிட்டு இருப்ப. உனக்கு பின்னாடி வந்தவனுக்கு அவன் சரக்கு கொடுத்துருவான், உனக்கு கோபத்தை உண்டாக்குவான். சரக்கு கொடுத்ததுனால கடைக்காரனும் குற்றவாளி கிடையாது. அவன் வாங்கினதுனால அவன் திறமசாலி என்கிற குற்றத்தை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு உன்னை சிங்கிள் பர்சனா கூட ஆண்டவர் விட்டுருக்கலாம். அங்கேயும் நீ யாராக நடந்துகிறாயா? யுவர் மெஷர்மெண்ட் with the power anointing of the Holy Spirit என்ன என்பதை நீ உணர்வதற்காக we need restoration at that point. So இந்த restorations இப்போ நமக்குள்ள இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 17 இருந்து 29 வரைக்கும் he divides, பகுத்தறிந்து நமக்கு கொடுக்கிறார். We have to discern. The mind is not a vessel to be filled. இந்த சரீரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்படுகிற ஒரு வேகம் என்னன்னா இந்த மைண்ட் தான். இங்க நின்னுக்கிட்டே அமெரிக்காவை பார்த்துருவீங்க,
மைண்ட் என்ன செய்யுது? அது ஓப்பன் ஆகி அந்த காட்சிகள் நீங்க அமெரிக்காவுக்கு போகலைனாலும் ஏதோ சினிமாலயோ யூடியூப்லயோ எங்கேயோ பார்த்ததை உன்னால இப்ப நீ. So the mind is not a vessel to be filled, but it is a fire. அந்த நெருப்பு, அந்த அக்கினி சரியா எரியும்படியாய் அதை தூண்டி விடணும். So Holy Spirit is also like a fire. அது நமக்குள் தூண்டிவிடக்கூடிய ஒரு ஹோலி ஸ்பிரிட் இல்ல, மந்தப்படுத்திருக்கிற ஹோலி ஸ்பிரிட் இருந்தா அது பொய்யான ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள இருக்கு. பாஸ்டர் நான் எழுந்துக்கிட்டு தான் பார்த்தா நான் முடியல. மந்தப்படுத்துகிற ஆவி அது. ஓ சிந்த வேணா ஆண்டவரை குறிச்சிருக்கலாம், ஆனா அவனை படுக்க வச்சிருச்சு, மந்தப்படுத்துச்சு. பலர் ஜெபிச்சிருப்பாங்க, சோம்பேறி களத்துல கையதான் வைக்கிறான், ஆனா எடுத்தத உபயோகத்துக்குள் கொண்டு வரல. It was not materialized. வீட்டுல அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், பாஸ்டருக்கு தெரியும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு இருப்பான். ஆனா அரிசி பருப்பு விட்டு சமைச்ச சோறு மத்தியானம் உள்ளது இருக்குது. எத்தனையோ பேருக்கு நைட்டுக்கு கிடைக்கல. ஓ வீட்டுல இருக்குது, என்ன செய்யணுமே? ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரணும். பாஸ்டர் அப்படி சாப்பிட்டுருக்கீங்க அன்பிட்ட நீங்க நான் அப்படி இல்லை. இப்போ வந்த வரைக்கும் everything will be accounted by the Holy Spirit. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் விளைச்சலை செய்யலனா விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்க்கிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலேயே. வங்கி பாய்தக்கா விளைச்சலை நீ என்னவாக பார்க்கிறாய்? பயங்கர வெயில் பாஸ்டர், ஆண்டவருக்கு என்ன தெரியல, நீங்க வெயில் அனுபவிச்சிட்டார் சொல்றியா? உதவாங்க. ஏன்? சில வைரஸ் அந்த வெயில தான் சாகும் என்று தேவன் அனுமதித்திருக்கிற சன்ஷைன். யாராவது ஒரு பரிசுத்த ஆவியினுடைய ஈடுபாடு, இந்த சூரியனுடைய வெப்பத்தை அவர் அதிகரித்து டிகிரியை ஏத்திக்கிட்டு இருக்கிறாரு, இது என்னுடைய நன்மைக்காக என்று சொல்லுகிறவன் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறவனாய் காணப்படுவான். ஏன் இந்த வெயில கொடுக்காது? பயங்கர வேர்வையா இருக்குது இன்னைக்கு செய் அப்படின்னு சொன்னா, இயற்கை ஓ கட்டுப்பாட்டில் இல்லை. It is ordained and governed and administered by the hands of the Almighty God. நீ எங்க துக்கப்படுத்துகிற? இந்த வெயில் நாள் பலவிதமான வைரஸை அழிக்கும்படியா அல்ல, நாம் மனுக்குளம் மரித்து போய்விடும் என்பதற்காக அவர் அனுமதித்திருக்கிற அந்த மகிமையின் அந்த வெப்பத்துல தான் அந்த வைரஸ் சாவும் என்று அனுப்பி இருக்கிறாரே. உனக்கு தேவனுடைய ரகசியம் தெரியாததுனால நீ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவச்சனமே, we are not ourselves, we are made by the Lord for his self. நமக்காக நாம் உருவாக்கப்படவில்லை தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுக்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீ உணர்வாயானால், கோபம் எவன் மேலிருந்து தாக்கப்படுகிறதோ, தூஷணங்கள் எவன் மேலிருந்து தாக்கப்படுகிறதோ, ஒருவேளை உனக்குள்ளாக இருந்து எழுப்பப்படுமானால், neglect everything. Try to praise the God. Say it is a wonderful time for me to praise and worship the Lord. உனக்குள் நீ சொல்லு, இந்த சண்டை அனுமதிக்கப்பட்டதனால இப்போ தேவன் எனக்கு அவரை துதிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்காரு. துதிக்க ஆரம்பிச்சு சத்துரு ஓட ஆரம்பிச்சான். ஓ எதிராளியை துக்கப்படுத்தாத, எதிராளி அதற்கு உண்டான பாத்திரவான் அல்ல. எதிராளி பாத்திரவான் அல்ல. அந்த பாத்திரத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணி, ஒரு பாத்திரத்துல இளநீர், ஒரு பாத்திரத்துல நமக்கு வேண்டிய நல்ல ஜூஸ், ஒரு பாத்திரத்துல கெரோசின், ஒரு பாத்திரத்துல பினாயில் இருந்தா பினாயில சாப்பிடுவியா? கெரோசினை சாப்பிடுவியா? உனக்கு பிடித்த இளநியோ, தாகம் இருந்தா வெறும் தண்ணியையோ, உனக்கு ஒருவேளை ஆரஞ்சு ஜூஸ் மேல இருந்தா அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து சாப்பிடுகிற உனக்கு ஒரு அனுபவம் இருக்குமானால், why entertain the spirits of adulteries? தேவனுக்கு பிரியமில்லாத பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற அந்த adultery spirit மேல் ஏன் ஓம் கவனம் போகுது? Read the formula.
இந்த ஃபார்முலா உனக்குள் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. None is responsible for the defeat. அழிக்கப்படுவதற்கு ஒருவனும் குற்றவாளி அல்ல. அழிக்கப்பட வேண்டும் என்று அவனுக்குள் இறங்குகிற அசுத்தாவிதான் criminals and culprits. So எந்த மனுஷன் உனக்கு முன்பாக விரோதியா இருக்கான அவனை பத்தி நீ கேர் பண்ணாத. அவனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை அதிகமா கேர் பண்ணி அதை தூக்குவதற்கு நீ வேலை செய்வாயானால் உன் பார்ட் ரெஸ்டோரேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் வழி விலகலாம் உன்னை அமிழ்த்து டார்மெண்டேஷன்ல கொண்டு போயிடும், பெரிஷபிள் சிச்சுவேஷன்ல கொண்டு போயிடும். தேவச்சனமே எபேசியர் 17 இருந்து நாம் 29 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ரொம்ப இப்போ நுணுக்கத்துக்குள்ள போறோம். God makes us an entry into the sophisticated, நுணுக்கமான உள்ள இப்ப நம்மள அழைத்து சென்றார். The formula was given as a general one. இப்போ உள்ள நம்ம நுழையிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாய் இருக்கும். வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில். இப்போ God starts with an entry. இந்த entry எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா நான் பேசுறேன் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு நம்மளுக்குள்ள வராரு. அப்படின்னா நம்ம சீர்பட்டு வெற்றி பெறுவதற்காக அவர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசித்து இது உங்களுடைய பிளட்ல இறங்கிருச்சுன்னா வெரி கிரேட் பர்சன்ஸ். நீ நிக்கிற இடம் கரடு முரடா இருந்தா தானா அந்த இடம் சமபூமியா மாறும். உன் வாயை திறக்க ஆரம்பிச்சா அந்த இடத்துல தெய்வீக வல்லமை புறப்பட்டாக்கியா இறங்கும். இப்போ இந்த டெரைவேட்டிவ்ஸ், இந்த ஃபார்முலா இருந்து இப்ப டெரைவேட்டிவ்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. இத நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் கற்றுக்கொள்ளணும். வாசிப்பதற்காக அல்ல, அவர் வாசித்தா நீங்க கேட்பதற்காக அல்ல. This is to institute your mind, your soul, your activity with all spiritual emotions. எமோஷன்ல பேசிட்டோம் நம்ம, எமோஷன்ல செய்துட்டோம் நம்ம. பட் நம்ம அதுக்காக அழைக்கல, எமோஷன்ல ரெஸ்டோர் பண்றதுக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். ஆதி நிலைக்கு கொண்டு போவதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இப்போ ஒரிஜினல் பாயிண்ட்ல சொல்றாரு, மற்றவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள், தேவனை குறித்ததான தெளிவு இல்லாதவர்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கையை போல உங்க வாழ்க்கை நடவாது. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. இப்போ தேவச்சனமே இங்க 2 பாயிண்ட் சொல்றார். அவங்க அறியாமையில அந்நியரா இருக்கிறாங்க. இப்போ இயேசு நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் என்பதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். தெரிஞ்சதுனால நீங்க எல்லாத்துலயும் கண்ணியவான் கட்டுப்பாடு உள்ளவனா? அது எல்லாரும் தான் சொல்றான். அந்நியன் கூட சொல்ற அவர் நல்லவர் தான்ப்பா. பாருங்க, அவர் அடிக்கும் போது கூட அவர் யாரையும் அடிக்கல. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம செயல்பாடுகள், when you speak, when you do, when you perform, when you organize, when you administrate, உங்க போகையிலும் வருகையிலும் இப்படின்னு சொன்னவன வாழாக்காமல் தலையாக்குவாராக டக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வசனம் தெரியும். ஆனா வாள் அப்படியே தான் இருக்குது, தலையாவே ஆகலை. அது இன்னும் 2 அங்கலம் 3 அங்கலம் வளர்ந்துகிட்டே தான் போகுது. இப்படி இருந்து இப்படி எடுத்து பார்க்கலாம் போல வாள். நான் மைக்க பிடிச்சிருக்கிற மாதிரி இங்க இருக்கிற வாள் நசிது எடுத்து பார்க்கலாம், வளர்ந்துருக்கு நல்லா. தேவச்சனமே, we have to be set apart. எபிரேயத்தில் அதுக்கு பேர் மொயதீம், the set time or the set apart. மொயதீம் அப்படிங்கிற ஒரு எபிரேய வார்த்தை. நம்முடைய வாழ்விலே we must be set apart.
in a Christian life. இப்ப அதை தான் சொல்லுகிறார், அது தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறோம் என்று. இப்ப ரட்சிக்கப்பட்ட அத்தனை கிறிஸ்தவனும் தேவனுக்கு உகந்த காணிக்கையா இருக்கிறானா? ஆனா இங்க பாடுவான், கையை உயர்த்திடுவான், சொல்லுவான், உகந்த காணிக்கையா, அந்த குரல் அப்படியே காணிக்கையா. இப்போ அழுகுற ஆண்டவர் பாட்டு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் நம்ம யாரை உயர்த்துறோம்? உள்ள இருக்கிற ஆவி சரியில்லைனா, 4 நாள் தூங்காதவன், பல்லு தேய்க்காதவன் கொடுக்கிற அந்த சத்தம் தான் எங்க இருக்கும்? தேவனுக்கு முன்பாக. தேவனுடைய ஜனங்களே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, because of the spirit of ignorance, வாழ்விலே வெற்றி பெற முடியாத சூழ்நிலை, it is because of the spirit of ignorance. அறியாமையின் கட்டுகள் நமக்குள்ள உள்ள அடக்கம் பண்ணப்பட்டது. தேவையான போது அது உயிர்த்து எடுத்துரும், அது வரைக்கும் அது மறைச்சு. If the formula differs, restoration எங்கேயோ வெற்றி பெறாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவளோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார். If you are relying on the other side of the world, உலகத்தில் ஒன்று தேவனை அறிந்தவர்கள், ஒன்று தேவனை அறியாதவர்கள். அறிந்தவர்கள் அறியாதவர்கள் போல நாம் இருப்போமானால், இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கிரியைகள் மிக கடினமான, தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவார்கள். இந்த ஃபார்முலா ஜெயம் பெற வேண்டிய ஃபார்முலா. Why? It denotes each and every negativity in the world. உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான கிரியைகளை நமக்கு அது வெளியரங்கமாய் காண்பிக்கிறவைகளாக இருக்குது. வாசிக்க கேட்போம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அருமையான தேவச்சனமே, உங்களுக்கு ஏன் ரினே தேவை தெரியுங்களா? இந்த ரெஸ்டாரன்ட்ஸ் ஏன் உங்களுக்கு தேவை தெரியுங்களா? நம்ம இவ்விதமாய் கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனா கிறிஸ்து என்கிற நாமத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும், இங்கே இது அவருடைய நாமத்தை குறிக்குது. இந்த ஷீல், இந்த வாவ், இது நெய், சிலுவையிலே அறையப்பட்டதை நாம் உணரல. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம். ஆனா சிலுவையின் மரணம் எதற்காக என்பதை நாம் அறியவில்லை. ஒருவேளை டெக்னிக்கலா, பிசிக்கலா, மென்டலா அறிஞ்சிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய அனுபவபூர்வமான ஆத்மாவில டிரான்ஸ்பர்மேஷனுக்காக நாம் இன்னும் சரியாக அதை புரிந்து கொள்ளவில்லை. சோ பலர் இந்த ஆங்கிள் 100க்கு 100 மார்க் வாங்கிடுவான். பட் why on the cross என்பது தெரியாது. வாசிக்க கேட்போம். இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நம்மளை கன்ஃபஸ் பண்றார் ஆண்டவர். நம்ம எப்படிப்பட்ட போதனையை நாம் அறிந்திருக்கிறோம்? இந்த சிலுவையின் போதனையை நாம் அறிந்திருக்கிறோம். இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவர் நாமத்தை குறித்து அவர் யெகோவா ரக்ஃபா நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டிலும் அவர் ரக்ஃபா தான், சுகம் தருகிற. ஏன் உங்களுக்கு சரியாகல? அப்போ அந்த நாமம் பொய்யா? இல்லை, உங்களுக்கு அது வேலை செய்யும். பொய் அவர் அல்ல, நாம. இப்போ இங்க வேதத்தை தெளிவா சொல்றாரு. ஒரு பாசிட்டிவ சொல்லி, நீ பாசிட்டிவ்ல இருக்கிறியா நெகட்டிவ்ல இருக்கிறியா தெரிஞ்சுக்கொண்டதுக்காக சொல்றார். உணர்வு இல்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள
சத்தியத்தின்படியே. அந்த சத்தியம் தான் புதிய ஏற்பாட்டுல 1050 கமாண்ட்மெண்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் அது எடுத்து கொடுத்துருக்கிறேன், கொண்டா ரெடி ஆயிடுச்சு. 1050 கமாண்ட்மெண்ட் பழைய ஏற்பாட்டுல 613 தான். புதிய ஏற்பாட்டுல வசனத்தோட கூட 1050 கமாண்ட்மெண்ட் எடுத்து வச்சிருக்கு, பிரிண்ட் போட்டு வச்சிருக்கு. அது அடுத்த அக்னி அபிஷேகம் வரும்போது எல்லாருக்கும் ஒன்று கொடுக்கலாம். தேவச்சனமே, அவரை சத்தியத்தின்படி, how far his truth should be revealed to me. எனக்கு அது எவ்வளவாய் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு, அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது வேதத்தின் ரகசியங்களை அது எனக்கு எப்படியாக வெளிப்பாடாக என்னுடைய சரீரத்தில் அது இறங்கி இருக்கிறது. இது எப்ப தெரியும்? சத்தியத்தை தெரிஞ்சாதான். அவர் நல்லவர், அது சத்தியம் கிடையாது. அவர் மகத்துவமானவர், அது சத்தியம் கிடையாது. அவருடைய நாமம் பாட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையல்ல நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாட்டு பாட்டு அவ்வளவுதான். அது உனக்குள் கிரியை செய்ய வேண்டுமானால் உன் கை அளவும் அவர் கை அளவும் சரியா இருந்தால் சத்தங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த பாட்டுக்கு மகத்துவம் இருக்கு. ஆனா அந்த பாட்டுக்கும் உனக்கும் மகத்துவத்துக்கு உண்டான சேருமானம் இருக்கிறா? உன்னோடு கூட அது தண்ணியும் எண்ணெயும் போல் சேருகிறதா, இல்லை எண்ணெயும் எண்ணெயை போல சேருகிறதா? சத்தியத்தை அறியாத கிறிஸ்தவர்களாக, மேலோட்ட கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்வு ரெஸ்டோரேஷன் பவர் ஒருபோதும் அது கொண்டு வராது. இங்கே சத்தியம் why on the cross என்பதை நீ கேட்கணும். ஏன் நீங்க சிலுவையில மரித்தீங்க? he will reveal, உன்னோடு கூட பேசுவார். கேட்கிறவன் எவனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். If it is in the name of Jesus, he will send the power of Holy Spirit unto you. நாம் ஒரு பவர் பாயிண்டாய் மாறுவோம். கற்றுக்கொண்ட நாம் அதை அபியாசப்படுத்துகிற பொழுது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஃபயர் பாத்திரமாக நீங்க கிறிஸ்துடைய வாழ்க்கையில அறியாமை என்கிற கற்று, the spirit of ignorances நம்மளை பல இடங்கள்ல மூடி வைத்திருக்கு. எவ்வளவு பெரிய பாஸ்டர் என்கிறது அவசியம் இல்லை, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என்பது அவசியம் இல்லை. எனக்கு வேணா தீர்க்கதரிசி வரத்தை கொடுப்பாங்க 4 பேருடைய சீர்படுவதற்காக, அடுத்த செகண்ட் எனக்குள்ள அது இருக்காது. God wants me at that time to be utilized as an instrument. அவர் அறிவியா இருக்கிறார், எவ்வளவாய் கருவியாக நீ இருக்கிற. தேவச்சனமே, அவர் அறிவி அறிவி என்று சொல்லிக்கொண்டு நீ அதற்குண்டான கருவியாக நீ இல்லாத பொழுது உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாரா? வெறும் டப்பாடி உள்ள ஒண்ணுமே இல்லை. தேவச்சனமே, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் 21வது வசனத்திலே. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. எத்தனை பேர் எதை குறித்து போதனைக்குள்ளாக நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் ஒரு பக்கத்தை எடுத்து எழுதுனீங்கன்னா 10 வரி அதுல உருப்படியாக இருக்கிறார் எழுதி வச்சுக்கீங்க. ஒண்ணு கூட வேத வசனத்தோடு கூட ரிலேட் ஆகாது எழுதி வச்சுக்கீங்க. வை நீ எழுதுனதுக்கு அப்புறம் ஆண்டவர் கேட்பார், இதுவும் நீயும் ஒன்னா? டோட்டல் அந்த பேப்பரை கசக்கி போடுற மாதிரி உன் மனம் வந்துடும். ஒத்துக்கிறீங்களா? சொல்ல முடியுமா? 10 பாயிண்ட் தான் எழுதியிருப்போம். நினைச்சு பார்த்தா நீங்களும் அவரும் எப்படி ஒன்றுபட்டு இருக்கிறீர்கள். ஆனா எடுத்த உண்மையிலே நான் இருக்கிறேனா இதுல? தேவச்சனமே,
காசு கொடுத்து வாங்குற சீட்டு கிடையாது. காசு கொடுத்து மார்க் போடுகிற சீட்டு கிடையாது. ஓமடியிலே விழப்படும் அந்த சீட்டு. தர்க்கங்களை தீர்ப்பதற்காக ஆண்டவர் ஒன்னே எழுத சொல்லி ஓமடியிலே போட சொல்லுவார். இங்கே ஆண்டவர் அதைத்தான் வலியுறுத்துகிறார். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. I have given you the formula. You have received it, but not yet calculated mathematically. அதை நீங்கள் சரியாக கணக்கிடப்படவில்லை. கணக்கிடப்பட்டிருந்திருப்பீங்கன்னா உங்க லைஃப் வேற. 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இவ்வளவு நேரம் சொன்னாரு, போதிக்கப்பட்டீர்களே, ஒப்பு கொடுத்திருக்கிறார்களே, அந்நியராய் இருந்து நீங்க அந்த ஜீவனை நீங்க பெற்றிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு? தம்பிகளா, தங்கச்சிங்களா, பெரியோர்களே, தாய்மார்களே இப்படின்னு உலகத்தான் பேசுவான். தேவச்சனம் நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஆஸ்கார் விருது யாருக்கா தேவைங்களா? நாங்க கூட டாக்டரேட் கொடுக்குறோம் சர்ச்சில் இருந்து. யாருக்காவது ஆஸ்கார் விருது தேவைங்களா? கிறிஸ்தவ ஆஸ்கார் விருது தேவையாமா? ஊழியர் செய்யறவங்களுக்கு ஐயா யாருக்காவது நல்ல நடிக்கிறவங்களா இருந்தா. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. இப்போ 30ல சொன்னாரு, அன்றியும் நீங்கள் மிக்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சொன்ன தேவன் இந்த ஃபார்முலாவுடைய ரகசியங்கள்ல இப்போ சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நம்மளுக்கு ஒரு கமாண்ட கொடுத்துட்டார், ஒரு சகாயத்தை கொடுத்துட்டார். இப்ப இந்த வசனத்தின்படி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், உங்க ப்ராப்ளம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் ரெஸ்டோர கொடுங்க. இப்ப நீங்க கேட்கும் போது உங்களை அறியாமே அவருடைய சிலுவையின் மரணம் ஏன் என்று பரிசுத்த ஆவி உங்களோட பேசுவார். எனக்கு தெரியாது உங்க ரகசியங்கள், உங்க ப்ராப்ளம் என்ன. இந்த புதிதான ஆவியை நான் இப்ப பெற்றிருக்கிறேன், நீங்க இப்ப விசுவாசித்தா you will receive it. நான் சொல்ல வேண்டியதில்லை, கமெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. எங்கெங்கெல்லாம் விழுந்திருக்கிறீங்களோ ஆண்டவரை விழுந்த இடத்துல எனக்கு தெரியாது, எனக்கு புதிய ஆவியை கொடுங்கன்னா இந்த ஷவு இது வாவ். வாவ் என்றால் ஆணி, அது சிலுவையை குறிக்கிறது. Why God was crucified on the cross? ஏன் தேவன் சிலுவையிலே அவர் மரிக்கப்படுகிற சம்பவம் வந்தது? அந்த விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யார் கற்றுக் கொடுப்பா? இங்கே வேதம் சொல்லுது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுவீர்கள். சத்தியம் வேற எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற தெளிவு, மன தெளிவுகள் உங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனா மாத்தலாம். ஆனா ஆத்ம தெளிவு உங்களை தேவனுடைய பிள்ளையாக ஸ்தானங்கள் உயர்த்தப்பட்டுக்கிட்டே உங்களை கொண்டு போவார். நம்ம அநேகர் மன தெளிவை பெற்றுக்கொண்டு சப்ஜெக்ட் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றோம். கத்துக்கிட்டவன் அபியாசப்படுத்துகிறது ரைட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். ஹார்ட் அண்ட் சோல், உங்க ஆத்மா. எல்லா கிருஷ்ணன் குறைஞ்சது ஒரு 10 வருஷமா தெரியும். ஆனா அது பெருசு இல்ல. இங்க வேதம் சொல்லுகிறது, மிக தெளிவாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய். So just not the technical aspect or the spiritual aspect of the scripture. அதை தெரிந்து கொள்வது 0 தான் உங்களுக்கு மார்க்.
அது குமுதமும் கல்கண்டும் படிக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம். அது குமுதம், அது கல்கண்டு, இது பரிசுத்த வேதாகம். அவ்வளவுதான். வரிசையில இது பரிசுத்த வேதாகமா வருது. காலையில நியூஸ் பேப்பரை பாத்தீங்க, காலையில டிவில நியூஸை பாத்தீங்க, பைபிளையும் இப்ப படிச்சு முடிச்சுட்டீங்க. It becomes a sequence, that's all. அது ஒரு வரையறை ஆகதான் இருந்திருக்கே தவிர அது உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்தது? சோ நீங்க புதிய ஆவி உள்ளவர்களாய் மாறுகிற அனுபவம் உங்களுக்கு வருகிற பொழுதுதான் மெய்யான நீதியை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த மெய்யான நீதி உள்ள இறங்கும் போது அது எந்த பரிசுத்தத்தை நமக்கு தெரிகிறது, அது எந்த சாயலை தருகிறது. இந்த சிலுவையில நீங்க ஃபைனல் நீங்க பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, நெக்ஸ்ட் செகண்ட் உங்க விசுவாசத்தின்படி அவருடைய நீதி உங்க மேல இறங்கிருச்சுன்னு அர்த்தம். நிறைவானது வருகிற பொழுது குறைவா இருக்கக்கூடிய உன்னுடைய கட்டுகள்லாம் என்ன ஆகுது? ஒழிந்து அவர் எடுத்து அதை அவருக்கு பின்னாடி போட்டு நீ தேடினா கூட உனக்கு கிடைக்காது. நீ பழைய மனுஷனை போல நீ பேசக்கூட முடியாது, நினைச்சு பார்க்க கூட முடியாது. ஆவியார் பெரிய கேட்டு உங்களுக்கு நேரம் போட்டு வச்சு நீ அது மாதிரி மாறணும்னு நினைச்சா ஒரு கேட்டு தெரியும், உன்னை கைவிட மாட்டேன். ஏன்னா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் வந்தது. இழந்து போன உன்னை தேடி கண்டுபிடிச்சாலும் மறுபடியும் பழைய மனுஷனுக்குள்ள உன்னை கொடுக்கவே மாட்டார். அதான் அவருடைய அன்பு, அவருடைய ஸ்பெஷல் அன்பு. அதுதான் வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். தேவச்சனமே நீங்க பார்த்தவன சிஸ்டருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறபடியினால். நான் இந்த கை கொடுக்கிறது கொஞ்சம் பயங்க எல்லாரும் நிறைய பேர் வாச கையினும் அவன் இப்படி தான் விட்டுட்டு எடுத்துட்டு பார்ப்பதான். கையா உண்மைதான். ஏன் இதை சொல்றேன்? உள்ளத்துல இருக்கக்கூடியவைகள் அது பரிசுத்தமானவைகளா இருக்கிறதா? அந்த வசந்த மறுபடியும் வாசிப்போம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியினால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அவனவன் பிறருடனே எதை பேச கடவன்? The spirit of faith, the spirit of truth, the spirit of why crucifixion on the cross. தேவன் எந்த ஆவியினாலே அந்த சிலுவையிலே மரித்தார்? அவர் குட் ஸ்பிரிட்டோட மரித்தாரா? அவர் நல்ல பரிசுத்த ஆவியில மரித்தாரா? இல்ல, டோட்டல் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். டோட்டலா ஒரு ரிஜெக்டட் பர்சனா மாறினார். ஒரு டிஜெக்டட் பர்சனா தள்ளப்பட்டார். ஒரு டிப்ரெஸ்ட் பர்சன் உலகத்தை எப்படி இருப்பாங்களோ அத்தனையும் சுமக்கிறவராக மாறினார். அதுல என்னுடைய டிப்ரெஷன் இருக்கு, என்னுடைய ரிஜெக்ஷன் இருக்கு, என்னுடைய டிஜெக்ஷன் இருக்கு என்று எண்ணுகிற எண்ணங்களை இந்த ரெஸ்டோர் கொண்டு வருது உள்ள. வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். அருமையான தேவச்சனமே, இந்த எரிச்சல் பாடியில இருக்குமானால் it will lead to cancer. மேக்ஸிமம் கேன்சர் உடைய ஆட்களுக்கு டாக்டர் சொல்லுகிறது எந்த கசப்பு இல்லை, வெறுப்பு வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. செல்ஸ் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அக்யூமுலேட்டட் டெட் செல்ஸ் பாடியில உட்கார்ந்துரும். அதிகப்படியான செல்ஸ் வளர்ந்து அது இறப்பின் தன்மையில பாடியில இருக்கும். அதுதான் பாயிலா மாறுகிறது, கட்டியாக மாறுகிறது. தேவச்சனமே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. உங்க ஃபார்முலா, உங்க ரெஸ்டோரேஷன் ஃபார்முலா 17 இருந்து உங்களுக்குள்ள சொல்லி கொடுக்கப்படுகிறது. இப்ப சொல்றாரு, அப்படி அது தனிய கடகலனா பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்களாய் நாம் மாறிப்போம். சோ ஒரு மேன், ஒரு உமன், ஒரு மனுஷனையோ மனுஷியோ செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் if it is negative,
அவங்க ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுத்தவர்கள் என்று வேதம் சொல்லும். இப்போ நீங்க கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியை முழுமையா பெற்றிருக்கிறேன்னு விசுவாசிப்போம். நம்ம அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வைங்க, அந்த டிஸ்டர்பன்ஸ் உனக்கு ப்ராப்ளமா இருந்ததுன்னா நீ இன்னும் ஒழுங்குபடலைன்னு அர்த்தம். கிறிஸ்து சிலுவையில முதல் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது. இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி, கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒரு மகிமையின் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மன்னிச்சிட்டு அப்பா கிட்ட நீங்க இப்ப மன்னிங்கன்னு கேட்கிறார். விளங்குதுங்களா? நான் மன்னிச்சிட்டேன் ஆண்டவரே, இப்ப உங்களுக்கு நான் எவ்விதமாய் மன்னித்தேன் என்பதை அந்த சொல் நமக்கு காண்பிக்கிறது. எது? இவர்கள் அறியாமல் செய்கிறார், அறியாமையினால் செய்கிறார்கள் என்று அங்க ரெக்கமெண்டேஷன் ஒன்று போடுறாரு. ஆகவே இவர்களை தேவச்சனமே, காட்ஸ் வேர்டு எதை அவரை உயிர்த்தெழ செய்ததோ அந்த வேர்டை நீ எப்போ ப்ரொக்ளைம் பண்றியோ, பிரகடனப்படுத்தப்படுகிறியோ, அப்பந்தான் உனக்கு ஓம் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒருவேளை ஜீசஸ் மன்னிப்பே கேட்கல, சிலுவையின் மரணம் அது ஃபைனலைஸ் ஆயிருக்காது. இன்னை வரைக்கும் நியாயப்பிரமாணம் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. அவர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் செய்வதெல்லாம் தப்புதான். இப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதுக்கு யார் வந்திருக்கிற? ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இந்த உலகத்துல ஒருவரும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாஸ் ஆக முடியாது. இப்போ கிரைஸ்ட் இந்த சிலுவையின் மரணம் என்பதை ரெஸ்டோரேஷன்ல அதை அறிந்து இருந்தாதான் நம்ம ரெஸ்டோரேஷன் பண்ண முடியும். நீ உணர்கிற பொழுது உனக்கு மாத்திரமல்ல, உன் தாய் தகப்பன், அவர்களுடைய தாய் தகப்பன், அவருடைய தாய் தகப்பன், ஏன்னா உன் மேல இருக்கிற ஜீன், உன் மேல இருக்க சிந்தைகள், இதெல்லாம் நாட் டைரக்ட்லி யுவர்ஸ். அது நேரடியாக ஒண்ணுதல்ல, உன் தாய் தகப்பன் வம்ச வழிகளாய் உன் மேல இருக்கிறது. இப்போ வேதம் சொல்லுது, அவர் எல்லாருக்காகவும் மரணத்தை தழுவினார். இப்போ ஒரே ஒரு ஆளுக்காக தான் அறியாமல் செய்கிறார் என்று சொன்னாரா? டோட்டல் சமுதாயம். ஒருவேளை இவரை பத்தி அண்டை நாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க, ஜீசஸை பத்தி இப்படி இருக்கிறாரு, அவருக்கு மருந்து கொடுக்க போறோன்ட்டு. இது அறியாதவங்க கூட அப்படிங்களா ராஜா நீங்க கொடுங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவர் மேல என்ன பழி வருதோ அதேதான் ஓகேன்னு சொன்ன அண்டை நாட்டில் இருக்கிறவனுக்கும் அந்த அதே போல நீ இவைகளை அறிந்தால் பத்தாது. You have the authority to confess for your forefathers. It is mandatory. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியமே நீ வெளியே போய் செய்றியோ இல்லையோ, உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக 4 தலைமுறைகளுக்காக நீ கேட்கப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிற அதைத்தான் இங்கே வலியுறுத்துகிறார். 25 நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாக இருக்கிறீர்கள். அந்த வாய் அறிக்கையிடாததை நீ அறிக்கையிடு. அவன் உலகத்தில் இருந்தான், நீ தேவனை தெரிஞ்சிருக்கிற, அறியாதவனுக்காக நீ உன் வாயினாலே அறிக்கையிடு. அல்லேலூயா. தேவச்சனமே, restoration takes place only if you admit yourself and surrender yourself and submit yourself for your generationals. முன் ஜெனரேஷனுக்கும் சரி, நீ அறிந்திருக்கிறதுனால உனக்கு பின் இருக்கிற ஜெனரேஷன்ஸுக்கும் சரி, 4ஆம் தலைமுறை இருக்கிற உன் கொள்ளு தாத்தாவுக்காக நீ இங்க பிரகடனப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி இப்ப கொள்ளு தாத்தா இல்ல, அவருடைய டிசெண்டன்ஸ் எங்கெங்கயோ இருக்காங்க. ஒரு போன்ல நீ பேசுவ, அவன் உனக்கு தெரியாமலே அவன் உன்னுடைய தம்பியா இருப்பான், அண்ணனா இருப்பான், அக்காவா இருப்பாங்க, தங்கச்சியா இருப்பாங்க. ஏன்? அந்த 4ஆவது தலைமுறையினுடைய விதைகள் எங்க வந்து இறங்கி இருக்கு நம்மளுக்கே தெரியாது. ஒரே திராட்சை செடி தான், கொத்துக்கள் பல இருக்கு. இது டோட்டலுடைய பேரண்ட் எது? இந்த திராட்சை செடியுடைய வேர். தேவச்சனமே, ரெஸ்டோரேஷன் உனக்காக நீ கேட்காதபடிக்கு உன்னுடைய தாய் தகப்பன் வம்ச வழிகள், அவருடைய பிள்ளைகள்,
அவருடைய ஸ்பௌசஸ், அவங்க திருமணமாக்கப்பட்ட அவங்களுடைய தாய் தகப்பன், அப்படியே நீங்க ஒரு மேனிப்புலேஷன்ல நீ போனேன்னா இது ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகும். கிரைஸ்ட் ஒரு தவறு செய்தவனுக்காக அவர் ஜெபிச்சிருக்கல, எல்லா தவறு செய்தவனுக்காக எல்லாருக்காகவும் அவரே ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. So restoration is not an individual property. இந்த தேற்றப்படுகிற அனுபவம் ஒருவருக்கு சொந்தமானது கிடையாது. விளங்குதுங்களா? உனக்கு மாத்திரம் நீ கேட்பாயானால் ரெஸ்டோரேஷன் வேலை செய்யாது, தெரிஞ்சுக்கங்க. வாசிப்போம் தொடர்ந்து. பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். நலமான ஒரு வேலைகள், ஒருவருக்காக ஒருத்தர் பரிதவித்து அவங்களுக்காக என்ன செய்ய வேணுமோ அந்த நலமான வேலைகள். வாசிப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா இந்த உலகத்துல பேசக்கூடிய அந்த வார்த்தை இல்ல, வேதத்துக்கு ஆப்போசிட்டா பேசுகிற கெட்ட வார்த்தை. விளங்குதுங்களா? சத்தியத்துக்கு ஆப்போசிட்டா பேசுகிற ஒரு கெட்ட வார்த்தை. இயேசுன்னு சொல்லுங்க, எல்லாமே சரியா போயிடும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இயேசுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. சரியா போச்சா? தவறான கருத்தை சொல்லி இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டு, அவருடைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இயேசு நாமத்தை சொன்னா உனக்கு வேல்யூ. ஸ்கூலுக்கு போறதுனால, அட்டெண்டன்ஸ் போடுறதுனால நீ ஒரு டாக்டர் ஆயிட முடியாது, இன்ஜினியர் ஆயிட முடியாது. ஸ்கூலுக்கு ஃபீஸை எல்லாரும் விட முதல்ல நீ மொத்தமா கட்டினதுனால நீ அந்த ஸ்கூல்ல பெஸ்டா இருந்து விட முடியாது. உண்மைதானே? ஃபீஸ் கட்டினதுனால நான் எல்லாத்தையும் பாஸா? கரெக்டா போனேன் பரீட்சையில் அதனால நான் பாஸா? பரீட்சைக்கும் போன எழுதல அதனால நான் பாஸா? டோட்டல் கான்செப்ட், ரைட் டு தி என்ட்ரி டு தி எக்ஸிட், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவன் தான் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவன், அவன் தேவனுடைய பாக்கியவனா இருப்பான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசிக்க கடவன். அவன் அப்படி பிரயாசப்படுகிறவன் இப்படிப்பட்டவனாயிருப்பான் என்றால் கெட்ட வார்த்தை ஒன்றும் அவன் வாயிலிருந்து புறப்படாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் அவனுக்கு உண்டாயிருந்து அதையே கேட்கிறவளுக்கு அவன் பிரயோஜனம் உண்டாகும்படி அவன் பேசுகிறவனான் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வேர்டு ஒருவனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, உங்க வேர்டு ஒருத்தனை குற்றவாளியா தான் ஆக்குது, அது ஒருத்தனை கீழே தள்ளுது என்றால் நீயே ரெஸ்டோரேஷன்ல இல்லை என்று அர்த்தம். உங்க குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கலாம், அக்கா தங்கச்சி இருக்கலாம், அண்ணன் தம்பிகள் இருக்கலாம். உங்க வார்த்தை இன்னொருத்தருக்கு அது செட் ஆகல, எங்கேயோ ஒரு கோளாறு. ஒருவேளை எதிராளி 100% கோளாறா இருக்கிறான்னா விட்டுடு. உன் பிரயாசத்தை வேற எங்கன்னா காமி, வேற சந்தர்ப்பத்துல காமி. அவன் அறியாத இடத்துல அவன் பேர் கெட்டு போயிருக்கும், அவன் ஒரு கடனாளியா இருப்பான், பேர் கெட்டு போன கடனாளியா. அங்க போய் அவனுக்காக நீ பேசு, அவன் கூட வரணும் அவசியம் இல்லை. அந்த நபர் அவனை பார்க்கும்போது சொல்வார், பிரதர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு, நீங்க என்ன திட்டி எங்க குடும்பத்தை அவமானப்படுத்துறீங்க, அன்னைக்கு நாங்க ஏழ்மையில இருந்தோம், இன்னைக்கு நாங்க பெரிய பணக்காரா இருக்கோம். 5 வருஷம் நீங்க திட்டதுக்காக அதே நாள் அன்னைக்கு அண்ணன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போனதால்தான் நான் உங்க மேல எந்த சார்ஜ் ஷீட்டும் எடுக்கல. இப்போ தவறு செய்தவன் என்ன நினைப்பான், அன்னைக்கு சாயந்தரமேவா எங்க அண்ணன் எனக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, ஐயோ நான் இவ்வளவு நாள் அவரை ரொம்ப தவறான நினைச்சிட்டு இருக்கிறேன். தேவச்சனமே, உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை இப்படிப்பட்டவைகள் புறப்பட வேண்டாம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ள ரொம்ப அடிதடி சண்டை, சாப்பாட்டுக்கு சண்டை, காணிக்கைக்கு சண்டை, தொந்தரவு பண்றோம், போராட்டம் பண்றோம். அதுவா சத்தியம்? 4000 நாள் பட்டினியாளர் 8 நாள் சாப்பிடல. தேவச்சனமே, ஆண்டவருக்காக நேர்மையா உழைக்க ஆரம்பிச்சோம்.
நேர்மையா உழைக்க எதையோ எதிர்பார்த்து இருக்கோ இல்லையோ கொடுக்கறத கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எனக்கும் பிசாசுக்கு இடம் கூடாது. வாசிக்க கேட்டும் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறாரு, தம்பி கெட்ட வார்த்தை சொல்ல வேண்டாம், நல்லதுதான். நல்ல வார்த்தை இருக்குதா கீதா கீழையா அப்படிங்கிறாரு. மெட்ராஸ் பாஷையில் என்ன கேட்கிறாரு? கீதா கீழையா, ஹே ஆர் நஹி ஹே போலோ, எஸ் ஆர் நோ டெல் மீ நவ். இப்ப சொல்றீங்க எல்லாரும், மாஸ்டர் நாங்க கெட்ட வார்த்தையே பேசுறது இல்லை. சரி நல்லது, அப்ப நல்லது இருக்குதா? இப்பதான் பார்க்கணும் மாஸ்டர் இருக்குதான்ட்டு. ஆண்டவர் சொல்றாரு, எது இல்லையோ சந்தோஷம், இருக்க வேண்டியது இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவம் பாதி பேர் கெட்ட வார்த்தை இல்லைதான், ஆனா நல்லது இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இவனெல்லாம் என்ன செய்யறது, ஆனாலும் இல்லை குளிரும் இல்லைன்னு சொல்லி அவங்கள அப்படி தீர்க்கிறார். வாசிக்க கேட்போம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். So we have to proclaim. It is our duty to proclaim the gospel. நல்ல வார்த்தை என்பது தேவனுடைய சுவிசேஷத்தை அது முதலாவது குறிக்கிறது. அதுக்கப்புறம் ஊடுருவி உள்ள போகும்போது சத்தியத்தின்படி நீங்கள் விளக்கம் சொல்லுகிற தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அறகுறையா விளக்கத்தை கொடுத்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, வேதம் வாசிக்க கேட்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, இப்பதான் சொல்றாரு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கடைசியா சொல்ற 32ல, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.